Hi students, இந்த வீடியோவில் wireless LAN அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். that is IEEE 802.11 சரியா. ஸோ அதோட ஆர்கிடெக்சர் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேசிக் சர்வீஸ் செட் அப்புறம் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட், டூ டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ், பேசிக் சர்வீஸ் செட், எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் இருக்குது. ஸோ பேசிக் சர்வீஸ் செட்டில் வந்து டூ ஃபார்ம்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னா அட்ஹாக் நெட்வொர்க், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா. அட்ஹாக் நெட்வொர்க்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நெட்வொர்க்கில் வந்து 4 ஸ்டேஷன்ஸ் கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகும்போது அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து எந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்லேயும் கனெக்ட் ஆகாமல் 4மே டைரெக்டாக கனெக்ட் ஆகிறது தான் என்ன சொல்கிறோன்னா அட்ஹாக் நெட்வொர்க்குன்னு சொல்கிறோம் சரியா. ஸோ தட் இஸ் பிஎஸ்எஸ். பிஎஸ்எஸ்னால் பேசிக் சர்வீஸ் செட், பிஎஸ்எஸ் வித்தவுட் ஏபி சரியா. இதில் வந்து 4 ஸ்டேஷன் இருக்குது. அது வந்து ஆக்சஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது தான் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பிஎஸ்எஸ் வித் ஏபி. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃபை மோடம் யூஸ் பண்ணுறோம். எத்தனை லேப் யூஸ் பண்ணால் ஆர் மொபைல் யூஸ் பண்ணாலும் நம்ம அதில் இருக்கிற மோடமில் கனெக்ட் பண்ணி நம்ம நெட்வொர்க் வந்து எடுத்துக்கிறோம். ஓகே. ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் நமக்கு வீட்டில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணுறோம் நெட்வொர்க். ஓகே. அதான் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தென் அட்ஹாக் நெட்வொர்க் வித்தவுட் ஆக்சஸ் பாயிண்ட்னா எந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 4 மொபைல்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பை யூஸிங் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணாலே 4 மொபைலும் உனக்கு என்ன ஆகும், கனெக்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ எந்த ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டுமே நமக்கு தேவையில்லை. அதான் என்னென்னா அட்ஹாக் நெட்வொர்க், பிஎஸ்எஸ் வித்தவுட் ஆக்சஸ் பாயிண்ட். ஓகே. தென் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்ஸ். ஸோ எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் அப்படின்னா என்னென்னா 2 or more பிஎஸ்எஸ், அது வந்து என்னென்னா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஓகே. இதில் வந்து 3 பிஎஸ்எஸ் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது 3 பேசிக் சர்வீஸ் செட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்னு சொல்கிறோம் சரியா. ஸோ எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டில் என்னெல்லாம் இருக்கும்னா பேசிக் சர்வீஸ் செட், ஒரு பேசிக் சர்வீஸ் செட் அதோட ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணோம். அந்த ஆக்சஸ் பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சர்வரில் கனெக்ட் பண்ணோம் சரியா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபஸ்ட் பேசிக் சர்வீஸ் செட்டில் இருந்து செகண்ட் பேசிக் சர்வீஸ் செட்டில் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோன்னா இந்த ஸ்டேஷனில் இருந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். ஸோ எங்கே போகும், ஃபஸ்ட் அதோட ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு போகும். இந்த ஆக்சஸ் பாயிண்ட் எங்கே ட்ரான்ஸ்மிட் பண்ணோம், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் பேசிக் சர்வீஸ் செட் 2ல் இருக்கிற ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு கொடுக்கும். ஆக்சஸ் பாயிண்ட் என்ன பண்ணோம், இங்கே எந்த ஸ்டேஷனுக்கு மெசேஜை கொடுக்கணுமோ அந்த ஸ்டேஷனுக்கு மெசேஜை கொடுக்கும். ஓகே. இப்படி தான் கம்யூனிகேஷன் நடக்கும். கம்யூனிகேஷன் வில் பி டன் த்ரூ தி ஆக்சஸ் பாயிண்ட் சரி. இதுதான் என்னென்னா எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ பேசிக் சர்வீஸ் செட்னா குரூப் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கும். இட் மே பி வித் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வித்தவுட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ். வித் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்னால் என்ன, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். வித்தவுட் ஆக்சஸ் பாயிண்ட்டை அட்ஹாக் நெட்வொர்க்னு சொல்கிறோம். எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்னா 2 or more பேஸ் ஸ்டேஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். அது பேஸ் ஸ்டேஷன் ஆக்சஸ் பாயிண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சஸ் பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் கொடுக்கும். ஓகே. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தான் ரிசீவருக்கு கொண்டு ரிசீவ் பண்ணும் சரியா. தென் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், IEEE 802.11 ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கண்ட்ரோல், டியூரேஷன், அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, சீக்வன்ஸ் நம்பர், அட்ரஸ் 4, டேட்டா, செக்ஸம். ஃப்ரேம் கண்ட்ரோலில் நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே அதோட லென்த் சரியா. 2 bytes, 2 bytes, 6, 6, 6, 6, சீக்வன்ஸ் நம்பர் 2, அப்புறம் டேட்டாவோட லென்த், செக்ஸமோட லென்த். ஓகே. ஸோ இதோட சப்டிவிஷன், ஃப்ரேம் கண்ட்ரோலோட சப்டிவிஷன்ஸ் என்னெல்லாம்னா ப்ரோட்டோகால் வெர்ஷன், டைப், சப்டைப், டு டிஎஸ், ஃப்ரம் டிஎஸ், மோர் ஃப்ளாக், ரீட்ரான்ஸ்மிஷன், பவர் மேனேஜ்மெண்ட், மோர் டேட்டா, WEP அண்ட் ரிசர்வ்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரோட்டோகால் வெர்ஷன் என்னென்னா அது எந்த டைப் ஆஃப் வெர்ஷன் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம். இட் கண்டைன்ஸ் 2 bits லென்த்தில் இருக்கும் சரியா. நெக்ஸ்ட் ஃபீல்டு என்ன இருக்குது, டைப். இட் டிஃபைன்ஸ் தி டைப் ஆஃப் தி ஃப்ரேம், எந்த டைப் ஆஃப் தி ஃப்ரேம்ங்கிறத டிஃபைன் பண்ணோம். அது வந்து எவ்வளோ பிட்ஸ் இருக்குது, 2 bits இருக்குது. ஓகே. ஸோ அந்த 2 bitsம் 0, 0வாக இருந்துச்சுன்னா அது என்ன டைப் ஆஃப் ஃப்ரேம்னா மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம். 0, 1ஆக இருந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஃப்ரேம். 1, 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து டேட்டா ஃப்ரேம் சரியா. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா அதோட சப்டைப் எவ்வளோ லென்த் இருக்குது, 4 bits லென்த் இருக்குது. ஓகே. ஸோ சப்டைப் வந்து என்னென்னா 101 4 பிட்ஸா. ஸோ 1011 இருந்துச்சுன்னா அது என்ன ஃப்ரேம், ஆர்டிஎஸ் ஃப்ரேம். 1100 இருந்துச்சுன்னா அது சிடிஎஸ் ஃப்ரேம். 1101 இருந்துச்சுன்னா அது அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம். அண்ட் எல்லாமே 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து டேட்டா ஃப்ரேம். ஸோ ஆர்டிஎஸ், சிடிஎஸ் உங்களுக்கு தெரியும். ரிக்வெஸ்ட் டு சென்ட், இது வந்து கிளியர் டு சென்ட் ஃப்ரேம்.
இது வந்து அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம். ரிக்வெஸ்ட் டு சென்ட்னா என்ன, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறோம் ரிசீவருக்கு, வெதர் தி சேனல் இஸ் ஃப்ரீ ஆர் நாட். ஓகே, ஸோ ரிசீவர் ஃப்ரீன்னா என்ன பண்ணோம், கிளியர் டு சென்ட் மெசேஜ் பண்ணோம். தென் மெசேஜ் சென்ட் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குது சரியா. ஸோ இதான் என்னன்னா 4 types of subtypes, 4 subtypes. 1011 RTS, 1100 CTS, 1101 acknowledgement, all 0 data frame. Okay, next என்ன இருக்கு, 2DS from DS. 2DS னா என்ன, DS னா என்ன, distribution system. So 2DS னா message going to distribution system. From distribution system னா message coming from distribution system. So இதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து நமக்கு அட்ரஸ் 1 2 3 4 வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ 2DS வந்து எவ்வளோ பிட்ஸ் இருக்குது, 1 bit ஃப்ரம் DS 1 bit. ஸோ இதில் வந்து 0 1 ஆர் 0 0 0 1 1 0 1 1 அதை பேஸ் பண்ணி நமக்கு அட்ரஸை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. நம்ம லாஸ்ட் அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, மோர் ஃப்ளாக். ஸோ மோர் ஃப்ளாக் இண்டிகேட்ஸ் அது எனேபிள் 1 bit கரெக்டாக. ஸோ இது வந்து 1 இருந்துச்சுன்னா, எனேபிளாக இருந்துச்சுன்னா, இட் டினோட்ஸ் மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் தேட் டு சென்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ரீட்ரான்ஸ்மிஷன். அது வந்து 1 bit, அது வந்து 1ன்னு எனேபிளாக இருந்துச்சு, 0வாக இருந்துச்சுன்னா ரீட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரேம் கிடையாது, 1ன்னு எனேபிளாக இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ரீட்ரான்ஸ்மிட்டட் ஃப்ரேம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பவர் மேனேஜ்மெண்ட். ஸோ பவர் மேனேஜ்மெண்ட்னா ஃப்ரேம் வந்து பவர் மேனேஜ்மெண்ட், பவர் சேவ் மோடில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அது 1 இருந்துச்சுன்னா, எனேபிளாக இருந்துச்சுன்னா இட் இண்டிகேட்ஸ் பவர் மேனேஜ்மெண்ட் மோட். ஓகே, மோர் டேட்டா. நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, மோர் டேட்டா, அதுவும் 1 bit. ஸோ அது எனேபிளாக இருந்துச்சுன்னா they are having more data to send. இன்னும் ஃப்ரேம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். நெக்ஸ்ட் WEP. ஸோ WEPனா என்ன, ஒயர்ட் எக்யூப்மெண்ட் ப்ரைவசி. அதாவது வர்ற ஃப்ரேம் வந்து என்கிரிப்டட் ஃப்ரேமாக இருக்குங்கிறத டினோட் பண்ணுறது தான் என்னென்னா WEP. ஸோ WEP எனேபிளாக இருந்துச்சுன்னா, 1 இருந்துச்சுன்னா அது வந்து என்கிரிப்டட் ஃப்ரேம்னு மீனிங். ஓகே, லாஸ்ட் ஒன்று என்னென்னா இட் ரிசர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அது வந்து 1 bit லெங்த்தில் இருக்கும். ஓகே, தென் ஃப்ரேம் கண்ட்ரோலோட சப் ஃபீல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, டியூரேஷன். ஸோ டியூரேஷன்னா என்ன, டோட்டல் டைம் பீரியட் ஃபார் ஃப்ரேம் டு சென்ட் அண்ட் கெட் தி அக்னாலஜ்மெண்ட். ஒரு ஃப்ரேமுக்கு எவ்வளவு சென்ட் பண்ணி அதோட அக்னாலஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுக்குதோ அந்த டியூரேஷன், அதுதான் என்னென்னா டியூரேஷன் சரியா. தென் நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா, அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, அட்ரஸ் 4. தென் அதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா, சீக்வன்ஸ் நம்பர். சீக்வன்ஸ் வந்து என்னென்னா ஃப்ரேம்ஸோட ஆர்டர், எத்தனாவது ஃப்ரேம் சீக்வன்ஸ் நம்பருங்கிறத அதில் டினோட் பண்ணியிருக்கோம். தென் இது வந்து டேட்டா, ஆக்சுவல் டேட்டா அதில் இருக்கும். செக்ஸம் எதுக்கு, டு டிடெக்ட் தி எரர். ஓகே, ஸோ இதில் வந்து அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, அட்ரஸ் 3, அட்ரஸ் 4 நம்ம பார்ப்போம். நான் அதை என்ன சொன்னேன், இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி 2DS அண்ட் ஃப்ரம் DS. இப்போ 2DS 0வாக இருந்துச்சு, ஃப்ரம் DS 0வாக இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் இது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் சர்வர் செட் ஆர்கிடெக்சர் கரெக்டாக. ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷனும் கம்யூனிகேட் பண்ணுதுன்னா அது வந்து டிஎஸ்க்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா பேசிக் சர்வீஸ் செட்டுக்குள்ளாடியே இருக்குது கரெக்டாக. ஸோ 2DS போக வேண்டாம், ஃப்ரம் டிஎஸும் கிடையாது. அப்போ ரெண்டுமே 0, 2DS ஆல்சோ 0ன்னு இருக்கும், ஃப்ரம் டிஎஸ் ஆல்சோ 0ன்னு இருக்கும். ஓகே, அப்போ அட்ரஸ் என்னவாக இருக்கும், 4 அட்ரஸும் டெஸ்டினேஷன் அட்ரஸ். டெஸ்டினேஷன் இப்போ இந்த சிஸ்டம்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு மெசேஜ் போகுதுன்னா இதோட அட்ரஸ் டெஸ்டினேஷன் அட்ரஸ். அட்ரஸ் 1ல் டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும், அட்ரஸ் 2ல் சோர்ஸ் அட்ரஸ். அப்போ இந்த அட்ரஸ் இதோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ் 3ல் வந்து பிஎஸ்எஸ் ஐடி. இது எந்த பிஎஸ்எஸ்ல இருக்குது, BSS 3ல் இருக்குது. ஸோ அந்த பிஎஸ்எஸோட ஐடி. அட்ரஸ் 4 வந்து நாட் அப்ளிகபிளில் இருக்கும். Okay, so address 1 destination, address 2 source, address 3 BSS ID are not applicable. Okay, then next case பார்ப்போம். 2DS வந்து 0, from DS வந்து 1 கரெக்டா. ஸோ 2DS 0 and from DS 1ன்னா from distribution systemலேருந்து வர்ற மெசேஜ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷனில் இருந்து உனக்கு மெசேஜ் வந்து இன்னொரு பிஎஸ்எஸ்ல இருக்கிற ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோன்னா இங்கேருந்து அதோட ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு போகும், ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமுக்கு போகும். இப்போ இங்கே நமக்கு என்ன எனேபிளாக இருக்குது, ஃப்ரம் டிஎஸ் எனேபிளாக இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த டிஎஸ்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுதுன்னா ஸோ இட் இஸ் 2DS 0வாக இருக்கும், ஃப்ரம் டிஎஸ் வந்து 1ஆக இருக்குது. அதாவது டிஎஸ்லேருந்து இந்த ஸ்டேஷனுக்கு மெசேஜ் வருது கரெக்டாக. ஸோ அப்போ அட்ரஸ் 1 2 எல்லாம் என்னவாக இருக்கும், அட்ரஸ் 1 வந்து டெஸ்டினேஷன் அட்ரஸ். டெஸ்டினேஷன் இங்கே யார்,
இந்த ஸ்டேஷன் தான் டெஸ்டினேஷன். அட்ரஸ் 2 வந்து சென்டிங் ஆக்சஸ் பாயிண்ட். இந்த டிஎஸ்லேருந்து ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து தானே வருது. ஸோ இன்டர்மீடியட் யார்? ஆக்சஸ் பாயிண்ட், சென்டிங் ஆக்சஸ் பாயிண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். ஓகே, சோர்ஸ் வந்து யார் இந்த மெசேஜை இங்கே மெயின் சோர்ஸ் டிரான்ஸ்மிட் பண்ணுதோ அவங்களோட அட்ரஸ் யார்? இந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அதான் என்னென்னா 0 1. இன் கேஸ் ஆஃப் 1 0 2 டிஎஸ் 1 இருக்கும், ஃப்ரம் டிஎஸ் 0 இருந்துச்சுன்னா அதோட மீனிங் என்ன? see here இந்த அதே கேஸ் தான் இந்த ஸ்டேஷன்லேருந்து மெசேஜ் ஃபார்வர்டாக இங்கே போகுது. ஸோ இங்கேருந்து ஆக்சஸ் பாயிண்ட்டுக்கு போகுது. ஆக்சஸ் பாயிண்ட்லேருந்து எங்கே போகுது? 2ds கரெக்டாக. ஸோ அந்த சினாரியோ வந்து 1 0. ஸோ 2ds போகும்போது அப்போ அதில் என்னெல்லாம் அட்ரஸ் இருக்கும்னா ரிசீவிங் ஆக்சஸ் பாயிண்ட். இதில் ரிசீவிங் ஆக்சஸ் பாயிண்ட் வந்து யாருன்னா சோர்ஸ்லேருந்து யார் ரிசீவ் பண்ணுறா? இந்த ஆக்சஸ் பாயிண்டோட அட்ரஸ். தென் சோர்ஸ் அட்ரஸ் 2 வந்து சோர்ஸ் யார்? இவங்க. டெஸ்டினேஷன் யார்? இந்த ஸ்டேஷனோட அட்ரஸ். தென் அட்ரஸ் 4 வந்து நாட் அப்ளிகபிள் இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் சினாரியோ என்னன்னா 2ds1 ஃப்ரம் ds1. சரியா? ஸோ அப்போது 2ds1 ஃப்ரம் ds அதே தான் இந்த ஸ்டேஷன்லேருந்து மொத்தமாக பாரு இந்த ஸ்டேஷனுக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ அட்ரஸ் 1 என்னவா இருக்கும்னா ரிசீவிங் ஏபி, சென்டிங் ஏபி. ரிசீவிங் ஏபி இங்கே யார்? இந்த ஸ்டேஷன்லேருந்து இப்படி வந்து இந்த ஏபி ரிசீவ் பண்ணுது. சென்டிங் ஏபி இந்த ஏபி தானே சென்ட் பண்ணுது, இங்கே இந்த ஏபி சென்ட் பண்ணுது. தென் டெஸ்டினேஷன் இவங்க, சோர்ஸ் வந்து இந்த ஸ்டேஷன். ஓகே, அவங்களோட 4 அட்ரஸுமே இருக்கும். ஓகே, ஸோ இஃப் திஸ் ஆர் 2ds1 ஃப்ரம் ds1 எனேபிளாக இருந்துச்சுன்னா இந்த 4 அட்ரஸும் இருக்கும். ஓகே, ரிசீவிங் ஏபி, சென்டிங் ஏபி, டெஸ்டினேஷன், சோர்ஸ். ஓகே, these are about frame format of IEEE 802.11 and the architecture. Okay, hope you all understand this video. Thank you, students.